ஓம் அக்ஷேஸ்வராய லிங்கேஸ்வராய நமக. ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக. இன்று நமது ஆசிரமத்திற்கு மலேசியாவிலிருந்து ரெய்ஜேந்திரன் என்கிற ஒரு மலேசிய பக்தர் வந்திருந்து நமது அன்னதான சேவையையும் நமது யாகத்தையும் யூடியூப் வழியாக பார்த்திருந்து நேரடியாக வந்திருந்து சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்துவிட்டு நமது ஆசிரமத்திற்கு வந்து அவரது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திர பரிகார யாகம் செய்து அன்னதானம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆகையால் அவருக்காக இன்று நமது ஆசிரமத்தில் சுவாதி நட்சத்திர பரிகார யாகம் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார யாகமும் 9 கோள்களுக்கு உண்டான பரிகார யாகமும் பஞ்சபூதங்களுக்கு உண்டான பரிகார யாகமும் கணபதி ஓமமும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வர யாகமும் செய்து அவருக்கு இங்கு தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது. அந்த ப்ராஜெக்ட் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இன்றைய அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு சுவாதி நட்சத்திர பரிகார யாகமும் மகா கணபதி யாகமும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வர யாகமும் வராகி அம்மனுக்கு வெற்றி தெய்வமான வராகி அம்மனை வழிபட்டு விட்டு அவர் இன்று நமது ஆசிரமத்திற்கு வருகை தந்திருந்து நமது அன்னதான சேவைக்கு உதவி செய்து இன்றைய ஸ்பான்சர் அவர்தான். இன்று யாகத்திற்கும் அன்னதானத்திற்கும் அவர் உதவி செய்து அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரின் அருள் பெற்று அருணாச்சல பகவானின் அருள் பெற்றும் உண்ணாமலை தாயாரின் ஆசீர்வாதம் பெற்றும் வராகி அம்மனின் அருள் பெற்றும் நமது ஆசிரமத்தில் அமைந்துள்ள அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கும் அக்ஷயம் என்றால் அல்ல குறையாத செல்வம் பிரதிஷ்டை செய்தது எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திர நன்னாளில். பூரம் என்பதே அக்ஷயம் என்று பொருள். பூரம் நட்சத்திர நன்னாளில் பிரதிஷ்டை செய்துள்ள நமது ஆசிரமத்தில் அமைந்துள்ள அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரின் முன் அக்னியில் நமது யாகத்தில் நம் வேண்டுதல்கள் யாவையும் நெருப்பில் நெய் கலந்து சமர்ப்பித்தோம் என்றால் இந்த நெருப்பு புகையாக மாறி புகை வான்காந்தத்தில் உள்ள 11 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள வான்காந்தத்தில் கலந்து நமது வேண்டுதல் யாவும் நிறைவேற்றி தரும் என்று காலங்காலமாக நமது முன்னோர்கள் வேதங்களில் சொல்லி உள்ளார்கள். நமது யாகம் செய்தால் முதலில் கிடைப்பது உடல் ஆரோக்கியம், இரண்டாவது கிடைப்பது மன அமைதி, மூன்றாவதாக கிடைப்பது செல்வ அபிவிருத்தி, நான்காவதாக கிடைப்பது ஆனந்தம், ஐந்தாவதாக கிடைப்பது உறவுகள் பலம். இது போல உடல் நலம், மனநலம், பொருளாதார வளம், உறவுகள் பலம், ஆனந்தம் இவை அனைத்தும் உண்மையாக இறைவனின் நினைப்போடு நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்துக்கு இல்லாமல் இறைவனுக்காக பூஜை செய்கின்றோம், இறைவனை துதிக்கின்றோம், இறைவனின் நாமத்தை உச்சரிக்கின்றோம். இது போல நாம் செய்தோம் என்றால் நமது வாழ்வில் ஒருபோதும் ஒரு குறையும் வராது. சாமி கண்ணக்கு தோண்டு எப்போ நம்ம முன்னோர்கள் சொல்லி வளர்த்த அத்தனை நபர்களும் இன்னைக்கும் பக்தியோட பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பெரியவர்களை மதிச்சு நன்மை மட்டுமே செய்துன்னு இருக்காங்க, அராஜகம் செய்வதில்லை. எப்போ இந்த சாமியெல்லாம் இல்லை அப்படின்னு நாத்திகம் பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே கட்டுது எல்லாமே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மெல்லாம் வளர்ந்தது, எனக்கு 60 வயசு ஆகுது, நம்மெல்லாம் வளர்ந்தது சாமி கண்ணை குத்தோன்னு சொல்லி நம்ம வளர்த்ததால நம்ம பல விஷயங்கள் கத்துன்னு இருக்கோம். 4 பேருக்கு நன்மை செய்ய பல விஷயம்னா நன்மை. யோகம் கத்துன்னு இருக்கோம், யாகம் கத்துன்னு இருக்கிறோம், அர்ச்சனை கத்துன்னு இருக்கிறோம், பூஜை கத்துன்னு இருக்கிறோம். மக்களுக்கு நன்மை வர வேண்டும் என்றதுக்காக உடல் நலமாக யோகாசனம் கத்து தரோம், மனநலமாக இருக்க தியானம் கத்து தரோம், அனைவரும் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக யாக வேள்வி கத்துன்னு இருக்கிறோம். அதை செய்யறோம். தினந்தோறும் 2 வேளை அன்னதானம் செய்யறோம். இது போல விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி இருக்குது, சாமி கண்ணு குத்தம் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததால இப்படி இருக்கிறோம். இது போல அனைவரும் இருக்க வேண்டும். நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க, சாமி இருக்குது, சாமி கண்ணு குத்தம், தப்பு செய்தான்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா அவன் பயந்து, அந்த குழந்தை பயந்து நீதி நேர்மையோட நியாயத்தோட இருக்கும். நமக்கு நம் மக்களுக்கு இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், நேரா கோயிலுக்கு கொண்டு போங்க. உங்க பிள்ளைங்களை சாமியை காண்பீங்க, அம்மனை காமிங்க, சிவலிங்கத்தை காமிங்க, வெங்கட்ராமன் நாராயண காமிங்க, கிருஷ்ணரை காமிங்க, கணபதியை காமிங்க, முருகரை காமிங்க, அம்மனை காமிங்க. ஒவ்வொரு தெய்வத்தையும் காட்டினீங்கன்னா உங்க பிள்ளைங்க
உங்களோட சொல் பேச்சு இப்படி ஒரு பிள்ளைய யாருப்பா பெத்தா அப்படிதான் கேட்பாங்க. பயபக்தியோட ஒரு புள்ள வளரணும்னா முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, சாமி இருக்குது, நான் கும்பிடுறேன் பார், நீயும் கும்பிடு, நான் கும்பிட்டுதான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா மட்டும்தான் இது நல்லபடியாக வளரும். அடுத்த ஜெனரேஷன், நம்ம அடுத்த ஜெனரேஷன் நல்லபடியா வளரணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் சாமி தான்பா, நமக்கு மேல இருக்கிறது சாமி தான். சாமி தான் நம்மளை படைச்சது, சாமி தான் நம்மளை காப்பாத்துது, சாமிக்காக தான் நம்ம தினந்தோறும் நைவேத்தியம் வைக்கிறோம், சாமி சாப்பிடும், சாமிக்காக தான் நம்ம பூஜை செய்யறோம், சாமிக்காக தான் யாகம் செய்கிறோம். இந்த நம்பிக்கையை குழந்தைகளுக்கு விதைங்க. நல்லதை விதைச்சா நல்லதுதான் நடக்கும். தென்னை விதைத்தால் தென்னை தான் வளரும். ஆகவே அனைவருக்கும் நான் இந்த யாகத்தின் மூலமாக, இந்த காணொலி மூலமாக சொல்ல போற ஒரே ஒரு விஷயம்தான், உங்க பிள்ளைங்க நீதியா, நேர்மையா, பயபக்தியா, அவன் ஏக பத்தினி விரதனா இருக்கணும்னா ராமர் கதையை சொல்லுங்க, பகவத்கீதையை படிக்க சொல்லுங்க, சிவபுராணத்தை படிக்க சொல்லுங்க, திருவாசகத்தை படிக்க சொல்லுங்க, திரு அருட்பாவை படிக்க சொல்லுங்க, நல்லதையே சொல்லி கொடுங்க. அடிக்கடி கோயிலுக்கு போங்க, சுற்றுலா ஸ்தலங்களுக்கும் போங்க, வேணாம்னு சொல்லவில்லை. நல்லபடியா ஒரு புள்ள வளரணும்னா, ஒரு பொண்ணு வளரணும்னா, பக்தி இருக்கணும்னா கோயிலுக்கு தான் போய் ஆகும். கோயிலுக்கு போங்க, குளக்கரையை காட்டுங்க, அந்த குளத்துல இருக்கிற மீன்களுக்கு தர்ம குணம் வரணும்னா உங்க மூலியமா தான் வரணும். தர்ம குணத்துக்கு என்ன பண்ணணும்? கோயில் வாசலில் உள்ள யாசகம் கேட்பவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. பணமா தர வேண்டாம், ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, மீன்களுக்கு பொறி கொடுங்க. வாசல்ல இருக்கும், பசு இருக்கும், அந்த பசுக்கு எதனா உணவு கொடுங்க. தர்ம குணங்களை உங்ககிட்ட தான் உங்க பிள்ளைக்கு வரணும். அதனால உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க, நல்லதே நடக்கும். அனைவரும் நலமாக இருக்க வேண்டி மலேசியாவிலிருந்து இடது பக்கமா மாலை போட்டிருக்காரு, அவர் தான் மலேசியா அன்பர் ரேஜேந்திரன் பேர். அவர் இந்த யாகத்துல கலந்து கொண்டு இன்னைக்கு அன்னதானம் உபயதாரர், அவர் தான் அன்னதானத்துக்கு உதவி பண்ணிருக்கு. அவரே போயிருக்காரு அன்னதானம் கொடுத்துட்டு வர. யாகம் முடிச்ச உடனே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இதை பார்த்து நீங்களும், அவர்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்களாம், நாங்க ஐயா வண்டி அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை, ஐயான்னா அண்ணாமலையார், நான் கிடையாது, அண்ணாமலையார் வண்டி வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா கோடை காலத்துல குளிர்ச்சியா எங்களுக்கு கேப்பக்கூழு, கம்மங்கூழு, பழுது, மோர் கலந்து, சின்ன வெங்காயம் கலந்து, பச்சை மிளகாய், சுண்டவத்தல் சுகருக்கு, இது போல சேவைகள்லாம் செய்யறத பிடிச்சி அவர் பாருங்க சிவபக்தர்களுக்கு சோப்பு, எண்ணெய், துணி துவைக்கிற சோப்பு, சீயக்காய் போன்றவையெல்லாம் வாங்கி கொடுத்தார். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.